வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில், பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம், ஆதாரப்பூர்வமாக. அதுபோக பங்குனி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம், பங்குனி மாதம் எந்த நட்சத்திரத்தில், எந்த ராசியில், எந்த திசையில் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படின்னா, பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவாரம் சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம்ன்றது அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அப்போது சுக்கிர பகவானுடைய சாரம் பரணி நட்சத்திரம். பரணி சாரத்தில் 3ஆவது பாதத்தில் 20 டிகிரி மேச ராசியில் கும்ப லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? கும்ப ராசியாதிபதி சனி பகவான், மேச ராசியாதிபதி செவ்வாய். அப்போ மேச ராசியில் கும்ப லக்னத்தில் தான் மாதம் பிறக்குது. சனியும் செவ்வாவும் சேர்க்கை கும்பத்தில். அது சரியா அப்படின்னா அது சரி இல்லை தான். வாகனம் வாங்கிறதோ அல்லது வாகனத்தில் தூர பயணம் போகிறதோ அல்லது நம்ம வாகனம் அடுத்தவங்களுக்கு கடனை கொடுக்குறதோ ஓசு கொடுக்குறதோ இந்த மாதிரி செயல்களை மட்டும் செய்யாதீங்க. வண்டி வாகன சவகாசம், அது 30 வயசுக்குள்ளார இருக்கிற நண்பர்களுக்கு தயவு செய்து வண்டி வாகன சவகாசம் இந்த மாதம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் ராகு சாரம் ஏறுறாரு, ராகு சாரத்தில் தான் இருக்கார். அந்த ராகு சூரிய பகவானோட அஸ்தமனம் அடைவார் இந்த மாதத்தில், அது பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆவது பாவகத்துக்கு அதிபதி, 10ஆவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், உங்களுடைய ராசியாதிபதியுடைய சனி பகவானுடைய விரோதி கிரகம், பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறது சரியில்லை. 4ஆவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறது சிறப்பு தான். ஆனாலும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக இந்த கும்பராசி நண்பர்களுடைய கடமை. இந்த மாதத்தில் அதிகபட்சம் 19ஆம் தேதி வரை, அதிகபட்சம் 19ஆம் தேதி வரை, 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கூட ஒரு சிரமங்கள் வராது. கும்பராசியில் பிறந்த நண்பர்கள், கும்பராசியில் பிறந்த நண்பர்கள், மீண்டும் சொல்கிறேன், பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வாகனத்தில் ரொம்பவே பத்திரமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுபோக திருமணம் ஆனவங்க அல்லது திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்ட்டு காதலர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை, பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவானும் செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 7ஆவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 7ஆவது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆவது பாவகத்தில் வராரு. அப்போ கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தும். சிறு சங்கடம் தான் பெரிய தொந்தரவுகள் ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். காதலர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடுகள் கொடுத்துரும். அப்போ பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம், பங்குனி 1ன்னு சொல்கிறத விட பங்குனி 2ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் அவங்க ராசிக்கு வரணும், பங்குனி 2ஆம் தேதி தான் வராரு. அப்போது பங்குனி 2ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்கும் காதலர்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். இது 2 தவிர்த்து வேறு சங்கடங்கள் இல்லை. வண்டி வாகனத்தில் சங்கடங்கள் ஏற்படுத்தும், அதுபோக கணவன் மனைவிக்கோ அல்லது காதலர்களுக்கோ சங்கடங்கள் ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த விஷயத்தில், இந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதுமானது. அதுபோக தனவரவுக்கு பஞ்சம் இல்லை. 100% இந்த மாதத்தில் தனவரவு வரும். வராத பணம் வந்து சேருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சுபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதி ஒரே பாவகத்தில் வராரு. சுபஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன். கும்பராசி நண்பர்களுக்கு 4ஆவது பாவகத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். தொழில் ஸ்தானாதிபதி யார்? செவ்வாய். உங்கள் ராசியாதிபதி சனி. ஒரு கட்டத்தில் இந்த 3 கிரகங்களும் நமக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சாதகாதிபதி தானுங்க. அப்போ தன வரவு கொடுத்துரும். மிச்சப்படுத்த முடியுமா சார்? 5 வந்தாலும் நிற்காது, 50 வந்தாலும் நிற்காது.
விரயம் பண்ணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, விரய செலவுகள் இந்த நேரத்தில் செஞ்சு விடணும். நான் ஒரு சொத்து பத்து வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு வீடு வாசலை வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு காடுகரை வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, கடனை உடனே வாங்கியாவது செய்யுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் 100 ரூபா மிச்சம் பண்ணிங்கன்னா 1000 ரூபா செலவு வந்துடும். 1000 ரூபா மிச்சம் பண்ணிங்கன்னா 10,000 ரூபா செலவு வந்துடும். அட இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலைனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த தருணத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம்னா, இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல் வாங்கணுமா, தாராளமாக தைரியமாக நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுபோக சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, அந்த சுய தொழில் செய்கிறதுக்கு இது உகந்த நேரம் இல்லை. ஏன்னா 10 குடையவன் நம்ம ராசியாதிபதியோடு சேர்றாரு. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட சித்திரை மாதம் ஒரு 16 தேதிக்கு மேற்கொண்டு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2க்கு போயிடுவார். அப்போ அருமையான நேரமாக இருக்கும். ஏன்னா 2 குடையவன் 3 குடையவன் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. செவ்வாவும் குருவும் கிரக பரிவர்த்தனை. இது சித்திரை மாதம் ஒரு 16 தேதிக்கு மேலே, அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாகா முக்கியம் கிடையாது, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தானே முக்கியம். இந்த நேர காலத்தில் சுய தொழில் வேண்டாம். ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்க தொழிலுக்கு பங்கம் கிடையாது. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு தொழில், அந்த தொழில் நல்லா இருக்குமா, பரவாயில்ல, ஓகே, ஓடும். அதுபோக கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாக இந்த கூட்டு தொழில் வேண்டாம். நண்பர்களோடு சேர்ந்து செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, வேண்டாம், நட்டமாயிடும். கொடுக்கல் வாங்கல் கூட பெருசாக வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தில் கொடுத்தாலும் கொடுத்த இடத்துல வாங்க முடியாது, வாங்கின இடத்துல கட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு கொடுத்துரும். உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் ஏதாவது சங்கடங்கள் கொடுக்குமா அப்படின்னாலும் பங்குனி மாதம் 2லிருந்து பங்குனி மாதம் 18 வரை, இந்த பங்குனி 2லிருந்து பங்குனி 18 வரைக்கும் தான் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம். வாகனத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு விபத்துகள், காதலர்களுக்கு இடையிலேயே பிரிவினை, பொருளாதாரத்தில் சேதாரம். இது இந்த பங்குனி 2ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுமா? பங்குனி மாதம் 31 நாளில் பங்குனி மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு 16 நாள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது. 16 நாள் உங்களுக்கு பாதகமாக இருக்குதுன்னா மீதி ஒரு 15 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பங்குனி மாதம் 1ஆம் தேதி நல்லா இருக்கும், பங்குனி மாதம் 18 தேதிக்கு மேலே நல்லா இருக்கும். அப்போது கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டேன், இது வரைக்கும் நட்டமாக இருக்குதுன்னா பங்குனி 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்பட தான் செய்யுது. ஆனால் 18 தேதிக்கு மேலே, 18 தேதிக்கு முன்னாடி பெருசாக நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. 18 தேதிக்கு மேற்கொண்டு நல்லது நடக்காமல் இருக்காது, 100% நல்லது நடக்கும். நிறைய நண்பர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் இந்த தருணத்தில் சரியாகும். எப்படி சார் சொல்கிறீங்க, என்ன காரணத்தை வச்சு சொல்கிறீங்க, எனக்கு கரெக்டாக ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா, திருமணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ஆண்களுக்கு, பெண்களுக்கு திருமணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. செவ்வாய் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகம், அதாவது திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆண்களுக்கும் சரி அல்லது பெண்களுக்கும் சரி திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். திருமண ஸ்தானாதிபதி 2வது பாவகத்துக்கு வராரு. திருமண ஸ்தானாதிபதி அந்த குடும்ப ஸ்தானத்துக்கு வராரு. சன்னியாசியாக இறுதி வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா சம்சாரி ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்திடும். நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறீங்க சார், சன்னியாசினா என்ன, சம்சாரினா என்ன, இது ஒரு சில நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. திருமணம் ஆகாமல் இருக்கிறோம்னா பிரம்மச்சாரி, திருமணம் ஆயிட்டோம்னா சம்சாரி. அப்போது பிரம்மச்சாரியாக இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த தருணத்தில் சம்சாரி ஆகிடுவீங்க. அதுக்கான நேர காலங்கள் கொடுத்துரும். 6 வருஷமாக 7 வருஷமாக 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் வரன் செட் ஆன மாதிரி இல்லை, இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த தருணத்தில் திருமண ஸ்தானாதிபதி 2வது பாவகத்தில் திருமண காரகன் உங்கள் ராசியிலிருந்து திருமண ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் திருமண தடைகள் நீங்கும். 18 தேதிக்கு மேற்கொண்டு திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க இணைவாங்க. 18 தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு பிரச்சனைன்னு சொன்னேன், சிக்கல் வரும்னு சொன்னேன்.
18 தேதிக்கு மேற்கொண்டு பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாதகத்தை கொடுக்குறாரு இந்த பிரபஞ்சம், 18 தேதிக்கு மேற்கொண்டு சாதகத்தை கொடுக்குறாரு. வாழ்க்கைன்றது மேடு பள்ளம் தானுங்க, ஒரே மாதிரியாக இருக்காது, பார்த்துக்கிடுங்க. அப்போது கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு நிம்மதி சந்தோஷம் அடைகிற மாதிரி ஒரு நல்லது இந்த பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் போகுது, பயன்படுத்திக்கிடுங்க. யாரையும் இந்த பிரபஞ்சம் கை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போகாதுங்க. இதுதான் நல்ல நேரம், இது கெட்ட நேரம் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் மூலிமா உணர்த்தோம். அப்போ நமக்கான பாதை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் பயணித்தா மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். கும்பராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு நேர காலங்கள் 18 தேதிக்கு மேற்கொண்டு நம்பிக்கை உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.